எங்கள் தலைமை கழக பேச்சாளர் உங்களிடம் சிறிய உரையாற்ற வந்துள்ளார். அவர் உங்களுடைய சிறிய உரையை பார்க்குமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாடு போற்றும் 4ஆம் ஆண்டு தொடரட்டும், இது பல்லாண்டு. பெரம்பலூர் ஒன்றிய திமுக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம். தலைமை ராஜ்குமார் பெரம்பலூர் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும், வரவேற்புரை முகமது இஸ்மாயில் கிளை கழக செயலாளர் அவர்களுக்கும், அச்சயகோபால் அவர்களுக்கும், ராஜேந்திரன் அவர்களுக்கும், பரமேஷ்குமார் அவர்களுக்கும், அண்ணாதுரை அவர்களுக்கும், ராமச்சந்திரன் அவர்களுக்கும், கலையரசன் அவர்களுக்கும், ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், தேவகி நடராஜன் அவர்களுக்கும், ராஜ்குமார் அவர்களுக்கும், ரமேஷ் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும், சீனிவாசன் அவர்களுக்கும், வினோத்குமார் அவர்களுக்கும், ராஜேஸ்வரி அவர்களுக்கும், பாண்டியன் அவர்களுக்கும், கலைவாணி அவர்களுக்கும், சின்னசாமி அவர்களுக்கும், சுலோசனா அவர்களுக்கும், முத்து அவர்களுக்கும், மதிவாணன் அவர்களுக்கும், யோகாம்பாள் அவர்களுக்கும், கோவிந்தராஜ் அவர்களுக்கும், செல்லையா அவர்களுக்கும், எஸ் அமுதா அவர்களுக்கும், குமரேசன் அவர்களுக்கும், மாண்புமிகு சாசி சிவசங்கர் தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், துரை பாண்டியன் தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கும், செல்வி காருண்யா அவர்கள் தலைமை கழக இளம் பேச்சாளர் அவர்களுக்கும், ஜெகதீசன் மாவட்ட பெரம்பலூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் அவர்களுக்கும், கே அருண் நேரு பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், திரு எம் பிரபாகரன் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், திரு தங்க சித்தார்த்தன் அவர்களுக்கும், குன்னம் ராஜேந்திரன் முதல் நன்றியுரை செலுத்துகின்ற அழகேசன் வரை உள்ள அனைவருக்கும், இங்கு திரளாக வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் அவர்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்க்கை முன்னேற்ற வேண்டும் என்று பல நன்மைகள் செய்துள்ளார். அவர் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை கொண்டு வரவில்லை. நான் ஒரு ஏழை, சேரியில் வாழ்பவன், வசதி வாய்ப்பு இல்லாதவன், நீட் தேர்வு கொண்டு வராத காரணத்தால் என்னுடைய மகன் 12ஆம் வகுப்பில் அதிக மார்க் வாங்கி கவுன்சிலிங் மூலியமாக MBBS சீட்டு கிடைத்து இன்று 70,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு டாக்டராக உள்ளார். இதற்கு காரணம் கலைஞர் அவர்கள். எங்கள் ஊரில் யாரும் டாக்டர் படித்தது கிடையாது, எங்கள் குடும்பத்திலும் யாரும் டாக்டர் படித்தது கிடையாது. அதனால் கலைஞர் அவர்களுக்கு ஆயிரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் இழுத்து செல்கின்ற கொடுமையை பார்த்து கை ரிக்ஷாவை மாற்றி சைக்கிள் ரிக்ஷாவாக உயர்த்தி அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் கலைஞர் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து விவசாயியோட வாழ்க்கையை உயர்த்தியவர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் சட்டம் எழுதி அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தார். அதை வாக்கெடுத்து விட்டார்கள். ஆனால் அது தோல்வியடைந்து விட்டது. அப்பேற்பட்ட சட்டத்தை, அதனால் ஒரு பதவியை ராஜினாமா செய்தார். அப்பேற்பட்ட சட்டத்தை
கலைஞர் ஆட்சியில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் கலைஞர் அவர்கள். தமிழுக்காக கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தவர் கலைஞர் அவர்கள். மண்ணின் மைந்தன் மதிப்பிற்குரிய ஆர் ராசா அவர்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர். அவரை 6 முறை எம்பியாக்கி 3 முறை மந்திரியாக்கி திறமையாக பேச வைத்து, பாராளுமன்றத்தில் திறமையாக பேச வைத்து அவரை பொய்க்குற்றம் சுமத்தி குற்றவாளி என்று சொன்னபோது டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் தனியாக நின்று வாய்தா கேட்காமல் வாதாடி நான் ஒரு குற்றவாளி இல்லை என்று வெளியே வரவைத்து அழகுபார் குடிசையில் இருந்தவரை கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த பெருமை கலைஞர் அவர்களை சாரும். தளபதியார் அவர்கள் இன்னும் சற்று மேலே சென்று கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். அது மட்டுமா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த விபி சிங்கிற்கு சென்னையிலே சிலை அமைத்தவர் தளபதியார் அவர்கள். அது மட்டுமா, ஏழை எளிய மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தளபதியார் அவர்கள். அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தவர் தளபதியார் அவர்கள். பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தவர் தளபதியார் அவர்கள். அரசு நகர பேருந்தில் இலவசமாக பயணம் செய்ய வைத்தவர் தளபதியார் அவர்கள். அனைத்து ஜாதியினரும் அச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வந்தவர் தளபதியார் அவர்கள். அது மட்டுமா, பெண்களும் அச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வந்தவர் தளபதியார் அவர்கள். தமிழ்நாட்டில் 21 மேயர்கள், அதில் 11 மேயர்கள் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் தளபதியார் அவர்கள். கொரோனா காலத்தில் கொரோனா வார்டுக்கு சென்று நலம் விசாரித்த ஒரே முதல்வர் நமது தளபதியார் அவர்கள். தளபதியாருடைய ஒரு பெருந்தன்மை. இதற்கு முன்னால் 7 ஆட்சி இருந்தது. அப்போது இந்த ஸ்கூல் பேக்கை மாணவ மாணவிகள் கொடுத்தார்கள், கொஞ்சம் பாக்கி இருந்தது. அதற்கு பின்பு திமுக அரசு வந்துச்சு. அப்போது அதிகாரிகள் சொன்னார்கள், மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக்கர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அதிகாரிகள் சொன்னார்கள், ஐயா ஆட்சி நமது ஆட்சி, அந்த பேக்கில் இருக்க படம் எடப்பாடியோட படமும் ஜெயலலிதா படமும் இருக்குது என்று கேட்டார். அப்போது தளபதியார் சொன்ன வார்த்தை, யார் படம் இருந்தால் என்ன, நமக்கு தேவை மாணவ மாணவியோட படிப்பு தான் என்று சொல்லி அவர் கையாலேயே கொடுத்தார். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மோடி அரசு சரியாக கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் முதல்வருடைய பட்ஜெட்டை பாருங்கள், சொல்ல முடியாத திட்டங்களை வாரி வழங்கி உள்ளார். மாணவர்களுக்கு 20 லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். 2026 அவர் மீண்டும் முதலமைச்சரானால் கிராமத்தில் படிக்காத வீடுகளே இருக்காது. அதனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தளபதியாரை முதல்வராக்க உழைப்போம். நமது பெரம்பலூர் மாவட்டத்திற்கு புதிய அறிவியல் கல்லூரியும் பெரம்பலூர் மாவட்டத்தை மாநகராட்சியாக அறிவித்த முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இதற்காக பாடுபட்ட மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பிரபாகரன் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும்
மதிப்பிற்குரிய ஜெகதீசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த மண்ணின் மைந்தன் மதிப்பிற்குரிய ராசா அவர்கள் பெரம்பலூர் பழைய தொகுதிக்கு ஒரு அறிவியல் கல்லூரியும், நீலகிரி புதிய தொகுதிக்கு ஒரு அறிவியல் கல்லூரியும், ஒரு மருத்துவக் கல்லூரியும், பெரம்பலூரை மாநகராட்சியாக ஆக்க பாடுபட்ட அவருக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தளபதி திருமணம் ஆன புதியது. அப்போது மிசா சட்டத்தை கைது பண்ணி அவரை சிறையில் அடைத்தார்கள். அப்போது சிறை கொடுமை தாங்காமல் சித்தி பாபு என்பவர் இறந்து விட்டார். அப்போது சிறை அதிகாரிகள் சொன்னார்கள், நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். உடனே தளபதியார் சொன்ன வார்த்தை, சித்தி பாபுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்பட்டாலும் கவலை இல்லை, நான் ஒருபோதும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர். அப்படி மறுமுறை எடுத்து வந்ததனால்தான் இன்று எத்தனையோ ஏழை குடும்பங்களும் மாணவ மாணவிகளும் பயனடைந்துள்ளார்கள். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கும் என்னை மேடையில் பேச வைத்து அழகு பார்த்த மதிப்பிற்குரிய பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.